வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. நம்ம மேக்ஸ் மாரத்தான்ல 25 அவுட் ஆஃப் 25 சீரியஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லாமே முடிச்சிருப்போம். ஒரு 100 சம்மு பக்கமா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ல பார்த்துருப்போம். ஓகேவா? அது வந்து வேர் டு ஸ்டடி, அதாவது சிம்பிளிஃபிகேஷன் எங்கெங்கெல்லாம் புக்ல ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அந்த புக்ல இருக்க ஏரியாவை மட்டுமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம கிராக் பண்ணிடலாம், போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னன்னா ஒரு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் உங்களை சொல்லிட்டு உள்ள சிம்பிளிஃபிகேஷன் வேர் டு ஸ்டடி போறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தணும். எப்பயுமே எந்த பாடம் நம்ம படிக்க ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் தான். ஏன்னா சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இந்த வட்டமும் தெளிவா சொல்லியாச்சு. 25 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் ஆப்டிடியூட்ல இருந்தும் ரீசனிங்ல இருந்து ஒரு 10 கொஸ்டினும் கேட்க போறோம். டோட்டலா 25 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க போறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது என்னன்னா மேக்ஸ் மட்டும்தான் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 டிஎன்பிசில எந்த எக்ஸாம் எடுத்தாலும் மேக்ஸ்ல 25 கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. அதே மாதிரி லட்டு மாதிரி நம்ம மார்க்கை அதிகப்படுத்தி கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மட்டும்தான். ஓகேவா? அதனால எவ்ரிடே மேக்ஸுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஒரு 10 சம்மா கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஒரு 4 மாசம் சாலிடா இருக்கு. அதுல கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம்னா 25 அவுட் ஆஃப் 25 போட்டலாம். 25 நீங்க போட்டீங்கனாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா வேலைக்கு உள்ள போயிருவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அது எதுல இருந்து கேட்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. அதுதான் நம்ம 10 வீடியோ நம்ம போட்டிருப்போம், முடிச்சிட்டோம். அதை நீங்க பார்த்தாலே 100 சம் பக்கமா நம்ம என்ன பண்ணிடலாம், பிஓக்யூ பார்த்துடலாம். அது போக ஸ்கூல் புக்ல இருக்கிறதையும் சேர்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது. அடுத்து பெர்சன்டேஜ், விழுக்காடு, சதவீதம். ஓகேவா? சதவீதத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இன்னொரு டாபிக் இருக்கு, அது உள்ளே வந்துடும். ஓகேவா? அடுத்து ஹெச்சிஎஃப், எல்சிஎம். ஓகேவா? நிறைய கொஸ்டின் ரீசெண்டா நடந்த நிறைய எக்ஸாம்ல அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல இருந்து தான் ஒரு 4-5 கொஸ்டினுக்கு மேல வருது. ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்லாம ஷார்ட்கட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த எல்லா இதுலயுமே ஷார்ட்கட் இருக்கு. ஈஸியா கொஸ்டினை பார்த்து ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் எடுத்துலாம். ஆனா ஹெச்சிஎஃப் எல்சிஎம்ல ஷார்ட்கட் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா பெரிய கொஸ்டினா இருக்கும், அதை படிச்சு நம்ம கொண்டு வந்து ஆன்சர் கொடுக்கணும். அதனாலதான் அதுல மேக்சிமம் கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா கேட்கறாங்க. இந்த பாலினாமியல் தியரம்ஸ் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம யூடியூப்ல அடுத்து சீரியஸ் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து பாருங்க. அதுக்கு அடுத்து வேர் டு ஸ்டடி பார்த்து அதுல நம்ம என்ன பண்ணலாம், செம்ம சால்வ் பண்ணி ஈஸியா அந்த டாபிக்கை முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி, PNR/100 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிடலாம். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், 2D 3D டைம் அண்ட் ஒர்க்ஸ். 2D சம்மு, 3D ஹைட்டு மட்டும் ஆட் ஆக போகுது, பார்த்துடலாம். டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் டைம் அண்ட் ஒர்க். அந்த மாதிரி ஒரு 10 டாபிக்கை பார்த்துட்டோம் அப்படின்னா 15 கொஸ்டின் எடுத்துடலாம். 10 டாபிக்கை பார்த்துட்டா 15 கொஸ்டின் எடுத்துடலாம். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின், அதாவது 5 டாபிக். 5 டாபிக்கை பார்த்துட்டோம்னா 10 கொஸ்டின் எடுத்துலாம். அந்த 5க்குள்ள சப்டிவிஷனா நிறைய டாபிக் இருக்கு, எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். அப்படி லட்டு மாதிரி சாப்பிடலாம். ஓகேவா? லாஜிக்கல் ரீசனிங், பசல்ஸ், டைஸ், விசுவல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக், நம்பர் சீரிஸ். ஓகேவா? அந்த நம்பர் சீரிஸ் நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல சேர்த்தே கொடுத்துருப்போம். ஒரு சிலது தனியாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம சிலபஸ்ல கொடுக்கக்கூடிய ஏரியா. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ் மாரத்தான் 25 அவுட் ஆஃப் 25ல நம்ம 10 வீடியோ கொடுத்துருக்கோம். அதுல 10 கொஸ்டினா கொடுத்து ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருப்போம். அது முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு வேர் டு ஸ்டடி, சிம்பிளிஃபிகேஷன் எங்கெல்லாம் இருக்கு, அதை எப்படி படிக்கணும்ன்றத தெளிவா நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மேக்ஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் தெரியணும். ஏன்னா ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பில எஸ்ஐ, போலீஸ் இல்லை அப்படின்னா நம்ம டிஎன்பிசிலேயே கூட இதை வச்சு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால இது என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகே. மேக்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்லேயே ரியல் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்கு, இமேஜினரி நம்பர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? மெய்யெண்கள், கற்பனை எண்கள்னு ஒன்று இருக்கு. கற்பனை எண்கள் நம்மளுக்கு தேவையில்லை, மெய்யெண்கள் மட்டும்தான் தேவை. அப்ப ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா
ரியல் நம்பரை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ், இன்னொன்னு இர்ரேஷனல் நம்பர்ஸ். விகித முறு எண், விகித உறா எண். விகித முறாயன், விகித முறியன், விகித முறாயன், அதான் ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ங்கிறது P/Q, அதாவது ஒரு ஃபிராக்ஷன் மாடல்ல இருக்கும். சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம், முடிஞ்சிடும். அதனால விகித முருன்னு சொல்றோம். இது இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா √3 இந்த மாதிரி ரூட் வேல்யூவா வரக்கூடியதான் என்ன அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ், விகித முறா என்னன்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ்ல இருந்து இண்டிஜர்ஸ், முழுக்கள் அப்படின்னு சொல்லி வருது. இந்த முழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வரைக்கும் இருக்கக்கூடிய, அதான் -3, -2, 0, 1, 2, 3 இப்படி போறது. ஓகேவா? ஸோ இது நெகட்டிவ் இண்டிஜர்ஸ் இருக்கு. 0 அண்ட் பாசிட்டிவ் இண்டிஜர், 0ல இருந்து 1, 2, 3 போகக்கூடிய பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் இருக்கு. இப்போ இண்டிஜர்ஸ்னாலே மைனஸ்ல இருந்து பிளஸ் வரைக்கும் போகக்கூடியது என்னன்னா இண்டிஜர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு எண்கள்னு சொல்லக்கூடியது. ஹோல் நம்பருங்கிறது முழு எண்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது முழு எண்கள். நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 1, 2, 3, 4ன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கவுண்டிங் நம்பர்ஸ் கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கவுண்ட் பண்ண அப்படின்னா 1ல இருந்து தான் கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5னா கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 0 நம்ம என்ன பண்ண மாட்டோம், சேர்க்க மாட்டோம். அப்ப இது நேச்சுரல் நம்பர்ஸ். இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும், இது நம்பர் என்னன்றது எனக்கு தெரியுது, இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும்ன்றத பார்த்துடலாம். ஓகே, இதை தான் நான் சொன்னேன். ஓகே, இந்த டயக்ராம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்தா நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னா கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்டா கொஸ்டின் வரும். எப்படின்னா எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் இண்டிஜர்ஸா அப்படின்னு கேட்டா ஆமா, எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் என்னது இண்டிஜர்ஸ் தான். எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் ஹோல் நம்பரா? ஆமா, எல்லா நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பர் தான். எல்லா இண்டிஜர்ஸும் ரேஷனல் நம்பரா? ஆமா, எல்லா இண்டிஜர்ஸும் ரேஷனல் நம்பர். அப்ப உள்ள இருந்து எதுனாலும் வெளியே போகலாம், ஆனா வெளியே இருந்து உள்ள வர கூடாது. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இர்ரேஷனல் நம்பர் மட்டும் தனியா போயிடும். ரேஷனல் நம்பர் மட்டும் என்ன ஆயிரும், தனியா ஓடி போயிடும். அப்ப ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இண்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ். இதுதான் ஆர்டர், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஸ்டேட்மெண்டா கொஸ்டின் வந்துச்சுன்னா ஈஸியா நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கா மேக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சொல்லக்கூடிய ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் உள்ள போறோம். ஸோ ஓகே, சிம்பிளிஃபிகேஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எத்தனை டாபிக் இருக்கு, சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ள எத்தனை டாபிக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 டாபிக். ஒரு 7 டாபிக் இருக்கு. ஸோ அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். என்னன்னா போர்டு மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணி சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய டாபிக் ஒன்று இருக்கு. பவர் அண்ட் இண்டிசஸ், அதாவது பவர்ல கொடுக்கறது, இந்த மாதிரி பவர்ல வேல்யூ கொடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணக்கூடிய டாபிக் இருக்கு. ஸோ அடுத்து ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட் இருக்கு. ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இருக்கு. இந்த மாதிரி வெளியே எடுத்து நம்ம சால்வ் பண்ணக்கூடியது இருக்கு. ரேஷியோ, சம், ஆவரேஜ் அதெல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது இருக்கு. அல்ஜிப்ரா, எக்ஸ் இல்ல ஒய் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஏரியா இருக்கு. வேர்டை வச்சு சால்வ் பண்ணக்கூடியது இருக்கு. வேர்டை வச்சு சால்வ் பண்ணக்கூடிய ஏரியா இருக்கு. ஃப்ராக்ஷன் மெத்தட். ஓகேவா? ஃப்ராக்ஷன் எக்ஸ் பை ஒய், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணக்கூடியதும் இருக்கு. டெசிமல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுக்குள்ளேயே சப்டிவிஷனா வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம என்னன்னா பார்க்கணும். அப்ப இந்த இந்த ஏரியாலாம் புக்குல எங்க இருக்கு, வேர் டு ஸ்டடி, எங்க இருந்து நம்ம படிக்கணும் அப்படின்றதான் இதுல சொல்ல போறேன். ஓகே வாங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து 6th டேம் 1 புக் மேக்ஸ் புக் எடுத்தீங்கன்னா அதுல போர்டு மாஸ் இருக்கு. எந்த பேஜ் நம்பர் 21ல இருந்து 38 வரைக்கும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா போர்டு மாஸை பத்தி சொல்லக்கூடியது. அது பேசிக்கா இருக்கும். அதையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா பாத்துக்கோங்க. டேம் 3 புக் எடுத்தீங்கன்னா ஃபிராக்ஷனை பத்தி இருக்கும். அப்ப அந்த 7 டாபிக்ல வந்துடும். இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன்ல இருக்கு. ஃபிராக்ஷனை பத்தி இருக்கும். 7th டேம் 1 பாத்தீங்கன்னா அல்ஜிபிரா, எக்ஸ் ஒய் வச்சு அந்த மாதிரி சால்வ் பண்றது, எக்ஸ் இல்ல ஒய் ஏதாச்சும் கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி. அது 52ல இருந்து 72வது பேஜ் வரைக்கும் இருக்கு. டேம் 2ல மேட்ரிக் டேபிள்ஸை பத்தி இருக்கு. அது 7th டேம் 3ல பாத்தீங்கன்னா டெசிமல்ஸ் இருக்கு. 8th டேம் 1ல அல்ஜிபிரா இருக்கு.
8th tan 2ல அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் வச்சு எப்படி சால்வ் பண்றதுன்னு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே 8th tan 3ல ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்லாம் இருக்கு. ஓகேவா? அடுத்து மெய்யெண்கள் 9th இருக்கு, அல்ஜிப்ரா இருக்கு, மெய்யெண்கள் அல்ஜிப்ரா ஏபிஜிபி ஸ்கொயர்ஸ் சீரியஸ் இருக்கு, அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் கிளியர் பண்ணிடலாம். நம்ம மேக்ஸ் மாரத்தான்ல 100 கொஸ்டின்ஸ் தெளிவா பார்த்துட்டு நீங்க இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். ஸோ பார்த்தோன்னே ஈஸியா நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் போர்டு மாசம் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். ஒரு 10 சம் உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். சும்மா ஜஸ்ட் சால்வ் பண்ணி மட்டும் பார்க்கலாம். பேசிக்கா போர்டு மாஸ் நம்மளுக்கு தெரியும், நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிராக்கெட்டு அது எந்த பிராக்கெட்டை வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? பிராக்கெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ங்கிறது இந்த இன்ட்டு சிம்பிள் தான் ஆஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷன் கூட்டல், அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். ஸோ இதுதான் போர்டு மாசு. ஸோ இதுக்கு மேல பின்னு ஒன்று வரும், வின்கோலாப்பு, அதாவது பார் வச்சு வரக்கூடிய சம்மு. ஓகேவா? பின்னு வின்கோலாப் பார் வச்சு வரக்கூடிய சம்மு. ஸோ இது போக பிட் மாஸ்னு ஒன்று இருக்கு. இதுல ஐ மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வராது. ஸோ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் போர்டு மாசு. இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்துச்சுன்னா அந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அடுத்து ஆஃப் இருந்துச்சுன்னா ஆஃபை சால்வ் பண்ணணும். அடுத்து டிவிஷன் வகுத்தல் இருந்தா வகுத்தல், மல்டிபிளிகேஷன் தான் மல்டிபிளிகேஷன். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சம்மு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக்கான சம்மு கொண்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மு பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா என்ன பண்ணிடலாம், கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாமா. 3 9 14 7 3 21 எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பொழுது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா 14 9 23/21. ஸோ இதான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 88 இருக்கு. இந்த வகுத்தல் இருக்கு, வகுத்தலை பெருக்கலாம் மாத்தினா அது என்ன ஆயிரும், தலைகீழா மாறிடும். ஸோ நிறைய வீடியோல நான் சொல்லிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாமா? அப்ப எழுதிட்டு டைரக்டா அடிக்கலாமா? 11 8 11 கேன்சல். அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு, 1 இருக்கு. 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ மூணாவது கொஸ்டின் போலாம். மூணாவது கொஸ்டின் வந்து என்னன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அடிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. நான் ஷார்ட்கட்ல போடுறேன். 3 7 10, இங்க 2/4 + 2/5 இருக்கு. ஓகே, இங்க பகுதி சேமா இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 10 + 8 ÷ 4 5 20. இங்க 10 இருக்கு. 10 8 எவ்வளவு, 18/20. 10 இருக்கு. அடிச்சோம்னா 9 2 18 12 20. அப்ப 10 9/10 அப்படிங்கிறது நம்மளுக்கான ஆன்சரா வரும். ஓகேவா? ஸோ இங்க இருக்கு, சிம்பிளா சால்வ் பண்றதா இதெல்லாம். சும்மா ஒரு பேசிக் சம் மட்டும் கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 5.5 இருந்து 3.25 கழிச்சா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரிதான் இது ரெண்டும் என்ன பண்ணுங்க, மைனஸ் இருக்கு, கழிச்சிருங்க. 5ல் 3 போச்சுன்னா 2. சாரி, இது அரை, இது 1/4. அரையில 1/4 போச்சுன்னா 1/4 தான் இருக்கும். அப்ப இதுதான் நம்மளுக்கான ஆன்சர், 2/4. ஓகே, அடுத்த சம் பாத்தீங்கன்னா இதுதான் 4.5 3.5 வகுக்கணும். ஓகே, 4.5 3.5 வகுக்கணும். பார்த்துடலாம். 4 2 8. இங்க போறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இங்க வர்றப்ப பிளஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப 4 2 8, 8 கூட்டல் 1 9/2 வகுத்தல் 2 6 6 1 7/2. ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்ப இந்த வகுத்தலை பெருக்கலாம் மாத்திரப்ப என்ன ஆகும், தலைகீழா மாறும். மாறிடுச்சா? 2 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 9/7 அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான விடையா இருக்கு.
நெக்ஸ்ட் ஒரு சம்மு. இப்பதான் போர்டு மாசம் ஃபாலோ பண்ண போறோம். போர்டு மாஸ் ரூலை ஃபாலோ பண்றது. பிராக்கெட் இருக்கான்னு பார்த்தா பிராக்கெட் இங்க இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஏரியா அதுவாக தான் இருக்கணும். 9/8 பிளஸ் 3/5 ஆஃப் 3/4 பிளஸ் 3/5. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். 5 3 15, 4 3 12 டிவைட் பை 20. ஓகேவா, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். 15 கூட்டல் 12 என்ன வரும்? 27/20 நம்ம கிடைக்குது. அப்போ இந்த பிராக்கெட் வந்து 27/20 அப்படியே எழுதிக்கலாமா? 9/8 பிளஸ் 3/5. இந்த ஆஃப் வந்து என்ன ஆயிரும்? இன்ட்டுன்னு மாறிடும். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? 27/20ன்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அடுத்து நம்ம எதாவது சால்வ் பண்ணணும், இந்த ஏரியாவை சால்வ் பண்ணணும். கரெக்டா? அப்போ இந்த ஏரியாவை சால்வ் பண்ணால் என்ன பண்ணணும்? 9/8 பிளஸ் 3/27 எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 3 20 60, 3 21 81, 5 20 100, 5 20 100. இதை சால்வ் பண்றப்ப இது எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். அப்ப 100 தான் பெரிய நம்பரு. 100 8ஆல வகுப்படுமா அப்படின்னா வகுப்படாது. அப்ப 100 கூட இன்னொரு 100 கூட்டினோம்னா 200, 200 8ஆல வகுப்படுமானா கண்டிப்பா வகுப்படும். அப்ப 200 அப்படிங்கிறது என்னோட எல்சிஎம். அப்ப எத்தனை தடவை போட்டா? 25 தடவை போட்டா 200 வரும். அப்ப மேல என்ன பண்ணிடுறேன்? 25ஆல மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்ப 225 பிளஸ் இங்க 2ஆல பெருக்கணும். அப்ப 162. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 387/200ன்னு வருது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு ஆப்ஷன்ல இருக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா 200 ஒரு 200 200 இருக்கும், மிச்சம் 187 இருக்கும். இப்போ நமக்கு சரியான விடையா இது இருக்குன்னா 187/200. கொஞ்சம் ஸ்பீடா தான் போறேன், அது ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்ததுனால அப்படி போறேன். ஓகேவா, ஸோ ரெசிபிரோக்கல் ஆஃப் 0, அதாவது 0வோட தலைகீழி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒன்றும் இல்லை, 2ஓட தலைகீழி என்ன அப்படின்னு கேட்டா 1/2ன்னு போடுவோம். கரெக்டா? 4ஓட தலைகீழி என்னன்னு கேட்டா 1/4ன்னு போடுவோம். அப்போ 1ஓட தலைகீழி என்னன்னு கேட்டா 1 தான் வரும். கரெக்டா? 1ஓட தலைகீழி 1 தான். -1ஓட தலைகீழி என்னன்னு கேட்டா -1 தான். அப்ப இதை எழுதிக்கோங்க. 1 -1 இதோட தலைகீழி வந்து அதே 1 -1 தான் வரும். ஓகேவா? அப்ப 0வோட தலைகீழி என்னன்னு கேட்டா நம்மளுக்கு 0ன்னு போட்டு இன்ஃபினிட்டின்னு போற்ற கூடாது. 0வோட தலைகீழி என்னன்னு கேட்டா 0வுக்கு தலைகீழின்னு ஒண்ணு கிடையாது. நோ ரெசிப்ரோக்கல்ஸ். 0வுக்கு தலைகீழின்னு ஒண்ணு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான சம். நம்ம பிஒய்க்குள்ள கூட பார்த்துருப்போம். ஓகே, இது கொஞ்சம் உடைக்கிற சம்மு. ஸோ எப்படின்னு பாருங்க. இது ஆல்ரெடி பிஒய்க்குள்ள பார்த்த சம்மு தான். 999 எப்படி எழுதலாம்? நம்ம 1000 - 1 எழுதலாமா? ஈஸியா மல்டிபிள் பண்றதுக்காண்டி எழுதுறேன். ஓகேவா, ஸோ இதை இப்போ பாருங்க. இப்போ பெருக்குங்க. 123 3 0 போட்டுடலாமா? -123 ஆயிருமா? இங்க +123. இது கேன்சல் ஆயிருமா? அப்ப ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அவ்வளவுதான், சிம்பிளா உடச்சு எழுதிருங்க. அடுத்த ஒரு சம் பாருங்க. 1/4 ஆஃப் 2 1/5. 1/4 இந்த ஆஃப் என்ன பண்ணலாம்? இன்ட்டுன்னு மாத்திடலாம். இதை பண்ணா 10 11/5 டைரக்டா போட்டா 20 11/20. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, அடுத்த ஒரு சம் பாருங்க. இந்த சம் நம்ம பிஒய்க்குல ஆல்ரெடி பார்த்த ஒரு சம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். அப்போ இங்க பிராக்கெட்டை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுல என்ன இருக்கு? 24 இருக்கா? 24. இந்த வகுத்தல பெருக்கலாம் மாத்திரம் 1/6 மாறிடும். அடி கொடுத்தா என்ன வரும்? 1 6 6 4 6 24. அப்போ மேல எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா டோட்டலா 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ கீழே பார்த்தோன்னே அதே மாதிரி எடுத்து அடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் தவறா வரும். ஃபர்ஸ்ட் நம்மள என்ன சால்வ் பண்ணணும்? டிவிஷன். அப்போ இது கேன்சல் ஆயிருமா? அப்ப இங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும். 4 கூட்டல் 4 12 கூட்டல் 1 எவ்வளவு வந்துடும்? 13ன்னு வந்துடும். அப்ப 4/13 என்பதுதான் இதுக்கு சரியான விடையா இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 சம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். ஸோ வேர் டு ஸ்டடி தெளிவா பார்த்துக்கோங்க. நம்ம மேக்ஸ் மாறத்தானே தெளிவா உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதையும் ஃபர்ஸ்ட் தெளிவா என்ன பண்ணுங்க அப்படின்னா யூடியூப்ல முடிச்சிருங்க.
முடிச்சுட்டு இந்த வேர் டு ஸ்டடி எடுத்து தெளிவாக 1 by 1 பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இன்னொன்று சொல்லுவேன், டைம்ல வேமா முடிக்கணும் அப்படின்னாலும் இல்லை நான் வந்து கரெக்டாக ஆன்சர் போடணும் அப்படின்னாலும் அது ஒன்னே ஒன்று தான் நீங்கள் பண்ணணும். என்னன்னா பெர்ஃபெக்டாக பண்ணணும். அப்போ பெர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான் முக்கியம். அப்போ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளே என்ன ஆயிரும், பெர்ஃபெக்டாக மாறிடுவோம். ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா பார்த்தோன்னே ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ எந்த ஒரு தவறும் வராது. ஸோ வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்க, ஹை ஸ்கோர் எடுத்துடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.